நேற்றே மீன் வாங்கிட்டு வந்து மீன் அதுக்கப்புறம் மாங்காய்லாம் போட்டு மீன் குழம்பு வச்சுட்டேன். காலையில் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றலான்னு பார்த்தேன். ஆனால் இந்த மாவு வந்து இட்லிக்கு நல்லா இருக்காது அப்படின்றதுனால தோசை ஊற்றி மீன் குழம்பு வச்சாச்சு. நேற்று வந்து வறுத்துட்டு மீதி மீனை பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் அந்த பெரிய மீனை அப்படியே அந்த குழம்புல போட்டு வச்சுட்டேன். இந்த வறுத்த மீனை மீன் குழம்புல ஊற வச்சு மறுநாள் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நேற்று வந்து கொஞ்சம் மீன் தான் வறுத்தேன். மீதி மீன் வந்து அப்படியே மிளகாத்தூள்லாம் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். நல்லா ஊறி இருக்கும். இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து வறுத்துக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி எல்லாருக்கும் அந்த காலையில் மீன் குழம்பு சரியாக போயிடுச்சு. ரசம் அதுக்கப்புறம் இந்த மீன் ஃப்ரை தான். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டி மீன், இது ராம்பாறை மீனுன்னுவாங்க, அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டேன். இது விலையும் ரொம்ப கம்மி. இந்த பேலியோ டயட்லாம் ஃபாலோ பண்ணும்போது பார்த்திங்கன்னா வெறும் இந்த மீன், முட்டை, காய்கறிலாம் சாப்பிடும்போது இந்த மாதிரி சின்ன மீன் தான் நிறைய வாங்கிப்பேன்.